நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வே நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களை எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் தாம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார். எனவே அவரது இரக்கத்திற்காக அவரை மன்றாடுவோம் என்பதை எடுத்துரைக்கும் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். தூய பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஏனெனில் அவரே மோசேயிடம், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் என்றார். ஆகவே மனிதர் விரும்புவதாலே உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. பார்வோனுக்கு மறைநூல் கூறுவதும் இதுவே, உன் வழியாய் என் வல்லமையை காண்பிக்கவும் என் பெயரை நாடெங்கும் அறிக்கையிடவுமே நான் உன்னை நிலைக்க செய்தேன். ஆகவே கடவுள் தாம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார், வேறு சிலரை கடின உள்ளத்தினர் ஆக்குகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பில் ஒரு வாழ்வு மலர்ந்திட, அதுவும் நிறைவாக விளங்கிட, எமது உணர்வையும் உவந்தி தருகின்றோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 23 தொடங்கி 35 முடிய. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தாய் என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தார். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது
கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தார். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்கள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவை பாதுகாவலாக கொண்டு மகிழ்வோடு இந்த விழா நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் வசந்தபுரம் இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் குழந்தை இயேசுவின் ஜெபங்களையும் ஆசிரியரையும் திருவிழா நல் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு குழந்தை இயேசுவின் திருநாள் நாள் என்று அறியப்படுகிறோம். எனவே இந்த குழந்தை இயேசு மண்ணில் பிறக்கிற பொழுது எப்படி இடையர்களுக்கும் உலகிற்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக இருந்ததோ, அதே நற்செய்தி நம்மிலும் இந்த குடும்பத்திலும் நம்முடைய குடும்பங்களிலும் இந்த பங்கு சமூகத்திலும் நிறைவாக குடிகொள்ள வேண்டுமென உங்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் அருமையான ஒரு மைய சிந்தனையை எடுத்திருக்கின்றோம். இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர். கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்றவன் யார் என்றால் அவன் இரக்கமுடையவன் என்பது இந்த ஒரு வார்த்தை அல்லது இந்த ஒரு வரி நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. இயல்பாகவே நாம் இரக்கத்தை பற்றி நிறைய கேட்டிருக்கிறோம், இரக்கத்தை பற்றி நிறைய சிந்தித்திருக்கிறோம். ஆனால் இரக்கத்தை வாழ்வதுதான் எப்போதுமே சவாலாக இருக்கிறது. காரணம், நாம் கடவுள் இரக்கமுடையவராக நாம் இருக்க வேண்டும் என்று ஏன் கடவுள் நம்மை விரும்புகிறார் என்று சொன்னால், கடவுளிலிருந்து நீங்கள் இரக்கத்தை பிரித்து பார்க்க முடியாது. கடவுள் யார் என்று கேட்கிற பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அருமையாக கற்றுத் தருவார். கடவுளை எவருமே என்றுமே கண்களால் கண்டதில்லை. யாராவது கடவுளை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? கடவுளை யாரும் கண்களால் கண்டதில்லை. ஆனால் கண்ணால் காண முடியாத கடவுளின் முகமாக கிறிஸ்து இருக்கிறார். கண்களால் கடவுளை என்றும் யாருமே கண்டதில்லை. அந்த காண முடியாத கடவுளின் முகம் யார் என்றால் கிறிஸ்து. எனவே தான் கிறிஸ்துவை நாம் வழிபடுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் கண்களால் காண முடியாத கடவுளின் முகமாக கிறிஸ்து இருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் முகம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது இரக்கத்தின் முகம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கற்றுத்தருகிறார். எனவே கடவுளை நாம் எங்கு காண முடியும் என்று சொன்னால், எங்கெல்லாம் இரக்கத்தின் முகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் கடவுளுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். எங்கெல்லாம் இரக்கச் செயல்களை கண்டு கொண்டிருக்கிறீர்களோ அங்கெல்லாம் கடவுளுடைய இரக்கச் செயலை கண்டுகொண்டே இருக்கிறீர்கள். எனவே கடவுளுக்கு இன்னொரு பெயர் வைப்பதாக இருந்தால் அந்த கடவுளுக்கு பெயர் இரக்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே கண்களால் காண முடியாத கடவுளை காண்கின்ற முகமாக கிறிஸ்து இருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் முகம் இரக்கத்தின் முகம் என்று சொன்னால் நாமும் அந்த இரக்கத்தை வாழ்வதற்கு இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் முகங்களாக இந்த சமூகத்திலே ஒளி வீசுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். தூய பவுலடியார் சொல்லுவார்,
வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொன்னார் என்று சொன்னால், கிறிஸ்து நம்மில் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துவின் முகம் இரக்கத்தின் முகமாக இருந்தது போல நம்முடைய முகமும் நம்முடைய செயல்களும் நம்முடைய உள்ளமும் இரக்கத்தின் உள்ளமாக செயலாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த கிறிஸ்துவை நம்மிலே மற்றவர்கள் காண முடியும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும். காரணம், நாம் கடவுளின் இரக்கத்தால் வாழ்பவர்கள். இந்த இரண்டாவது வாசகத்தை வாசிக்க கேட்டோம். அதில் என்ன சொன்னாங்க? எந்த பகுதியிலிருந்து வாசிச்சாங்கன்னு ஞாபகம் இருக்கா? எப்படி? ரோமேயர்ல கொஞ்சம் ஒரு 4-5 வசனங்கள் தான் இருந்தது. ஆனால் திரும்ப திரும்ப இரக்கத்தை பற்றி தான் சொல்லப்பட்டது. இங்க எழுதி போட்டிருக்கு, அப்படிதானா? அது சரி. அப்போ ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து அப்ப அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதல் வசனமாக சொல்லப்படுகிறது, கடவுள் யாருக்கு விரும்புகிறாரோ அவருக்கு இரக்கத்தை காட்டுகிறார், யாருக்கு பரிவு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கு பரிவை காட்டுகிறார். மனிதன் உழைப்பதாலோ விரும்புவதாலோ எதுவும் நடப்பதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலே தான் எல்லாம் நடக்கிறது. நான் நல்ல திறமசாலி, நான் நல்ல படித்திருக்கிறேன், என்னிடத்திலே நிறைய ஆற்றல் இருக்கிறது, எனவே நான் உழைக்கிறேன், என்னிடத்திலே வலு இருக்கிறது, எனவே இந்த உலகம் இயங்குகிறது என்று நினைத்தால் நாம் மடையர்கள். கடவுளுடைய இரக்கம்தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்து தூய பவுலடியார் வழியாக இன்றைக்கு கற்றுத்தருகிறார், மனிதன் உழைப்பதாலோ அவன் விரும்புவதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது. எனவே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் நமக்கு தருகிற வாய்ப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தான் பவுலடியார் மீண்டும் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், கடவுள் நீதியின்படி நாம் தண்டனைக்குரியவராக இருந்த போதும் தன்னுடைய இரக்கம் இதனால் நம்மை மீட்டு கொண்டார். சில வேளை கடவுள் இன்றைக்கு வந்து நம்முடைய பாவங்கள் இல்லைன்னா நம்ம செய்த தவறுகளுக்கு ஏற்ப நம்ம நடத்தினார் அப்படின்னா எல்லாருக்கும் தண்டனை, நம்ம வாழவே முடியாது. கடவுள் இரக்கம் காட்டுவதால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடவுள் இரக்கத்தை பொழிவதால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடவுள் அதை மன்னிப்பாக தந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிற பொழுது அந்த பணியாளரை பார்க்கிறோம். 100 தெனாரியம் கடன்பட்ட இவருக்கு ஏராளம் கடன்பட்ட இவருடைய அந்த தலைவர் மன்னிக்கிறார். ஆனால் தன்னிடத்திலே கொஞ்சம் போல கடன் வாங்கினவனை மன்னிக்க அவனுக்கு மனமில்லை. ஒரே ஒரு கண்டிஷன் தான் கடவுள் நம்மிடத்திலே வைத்திருப்பது, உங்களுக்கு இரக்கம் வேண்டும் என்றால் நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் கடவுளுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய இரக்கம் நம்முடைய வாழ்விலே அன்றாடம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார், நீ இரக்கம் காட்டினால் உனக்கு இரக்கம் உண்டு. எனவே தான் யாக்கோபு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்திலே சொல்லுகிற பொழுது, இரக்கமற்றோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பே கிடைக்கும், இரக்கமே நீதி தீர்ப்பை வெல்லும் என்று சொல்லப்படுகிறது. இரக்கமற்றோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பே கிடைக்கும், இரக்கமே நீதி தீர்ப்பை வெல்லும் என்று சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் நம்முடைய இரக்க செயல்கள் என்பது நம்மை இன்னும் வாழ செய்து கொண்டே இருக்கிறது. இது நமக்கு நாம் செய்கிற ஒரு நன்மை, நமக்கு நாமே செய்து கொள்ளுகிற ஒரு பெரிய கடவுளுடைய ஆசீராக இருக்கிறது. எனவே நாம் மற்றவருக்கு இரக்கம் காட்டுகிறோம், பரிவு காட்டுகிறோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு கடவுளுடைய இரக்கத்தை கூடுதலாக பெற்றுத்தருகிறது என்பதைத்தான் நாம் சிந்திக்கிறோம். இன்றைய நாட்களிலே மைய சிந்தனைகளிலே ஒன்று, ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன் ஆண்டவருக்கு கொடுக்கிறார், அவர் அதை அவனுக்கு திருப்பி தருவார் என்கிற வாசகத்தை தான் எடுத்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் நாம் ஒருவருக்கு இரக்கம் காட்டுகிற பொழுது அது நாம் கடவுளுக்கு காட்டுகிற இரக்கம், அந்த இரக்கத்தை கடவுள் நமக்கு திரும்ப தருகிறவராக இருக்கிறார். ஆனால் மனிதனுடைய சோதனை பல வேளைகளிலே இன்றைக்கு இரக்கத்தோடு வாழ்வதற்கு தடையாக இருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் இரக்கத்தின் ஆண்டை அறிமுகப்படுத்திவிட்டு இரக்கத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் 3 சொன்னார். ஒன்று, தீர்ப்பிடுவது, மற்றவர்களை தீர்ப்பிடுவது என்று சொன்னால் என்ன என்று பார்க்கிற பொழுது, ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு கஷ்டம் வருது, பல வேளை நம்ம என்ன செய்வோம்,
சிலவங்க என்ன நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் அப்படின்னா வேணும் அவ செஞ்ச பாவத்துக்கு தான் அவ அனுபவிக்கிறாள். ஒரு ஆள் கஷ்டப்படுகிற பொழுது என்ன காரணமாக இருக்கலாம்? பல வேளைகளிலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த துன்பத்திலே உடனிருக்க வேண்டிய நாம், துன்பத்திற்கு கரம் கொடுக்க வேண்டிய நாம் இயல்பாகவே தீர்ப்பிடுகிறவர்களாக மாறுகிறோம். அவ செய்த பாவத்துக்கு தான் அனுபவிக்கிறோம். இன்னும் நமக்கு ஒரு சோதனை உண்டு. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை சோதிச்சிட்டார். இதே மற்றவர்களுக்கு கஷ்டம் வந்தால் ஆண்டவர் அவருக்கு தண்டனை கொடுத்து விட்டார், இது அவளுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற மனம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடத்துள்ளே ஊறி இருக்கிறது. எனவே தீர்ப்பிடுவது அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒருவர் வந்து கேட்பார்கள், 18 பேரை கோபுரம் விழுந்து சிலோவிலே இருந்தார்களே, இது யார் செய்த பாவம் என்று கேட்கிற பொழுது இது யார் செய்த பாவமும் அல்ல, கடவுளுடைய மகிமை இரக்கம் வெளிப்படவே இது நடந்தது என்று சொல்லுவார். எனவே ஒருவன் துன்பப்படுகிறார் என்று சொன்னால் நாம் அந்த இடத்திலே கடவுளுடைய முகமாக மாறுவதற்கு கடவுள் நம்மை உந்தி தள்ளுகிறார். கடவுளுடைய மகிமை அந்த இடத்திலே வெளிப்படுத்துவதற்கு நாம் கடவுளுடைய கருவியாக, கடவுளுடைய இரக்கத்தின் முகமாக மாற வேண்டும் என்பதை விரும்புகிறார். இரண்டாவது, பல வேளைகளிலே இரக்கத்திற்கு எதிரானது கண்டு கொள்ளாமை நோய். சில வேளைகளிலே நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு ஒருவன் துன்பத்தில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான் என்று தெரிந்தாலும் கண்டும் காணாமல் நாம் கடந்து செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். சமீபத்திலே நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு ரீல். அந்த ரீலிலே என்ன வருகிறது என்று சொன்னால், ஒரு ரயிலிலே சரியான கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவிலே ஒரு பெண்மணி ஜன்னல் ஓரத்திலே அமர்ந்திருக்கிறாள். அந்த ஜன்னல் ஓரத்திலே இருக்கிறவள் மூச்சு திணறுகிறாள். அந்த கூட்ட நெரிசலிலே மூச்சு திணறுகிறாள். கொஞ்சம் பேர் அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் கிண்டல் அடிக்கிறாங்க, என்னது இவளுக்கு இந்த கூட்டத்தில் நெருங்கி வந்து நிற்கணுமா என்று. சிலர் சிரிக்கிறார்கள். யாரும் அவளுக்கு உதவி செய்வதாக அதிலே காட்சிப்படுத்தப்படவில்லை. யாரும் அவளுக்கு ஏதாவது உதவி செய்து அவளுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கவில்லை. சிரிக்கிறார்கள், வேடிக்கை பார்க்கிறார்கள், அதை புகைப்படம் எடுக்கிறார்கள், வீடியோ பதிவு செய்கிறார்கள். ஆனால் உதவ வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்குமே எழவதல் கண்டுகொள்ளாமையினுடைய உச்சம் இந்த சமூகமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தன்னுடைய வார்த்தைகளிலே சொல்லுகிற பொழுது சொல்லுவான், இன்றைக்கு மனிதன் மலிந்து கொண்டிருக்கிறான், பொருட்கள் விலையேறி கொண்டிருக்கிறது. மனிதனுக்குரிய மதிப்பு என்பது இன்றைக்கு குறைந்திருக்கிறது. பொருட்களுடைய விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. மனித நேயம் என்பது, உள்ளத்திலே இரக்கம் என்பது, உள்ளத்திலே ஈரம் என்பது இன்றைக்கு மனிதர்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கிற ஒரு காலச்சூழலில்தான் இன்றைக்கு நாம் இரக்கத்தின் முகமாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ஒரு அறிஞர் சொல்லுவார், எல்லோருடைய இதயமும் இயங்குகிறது, ஆனால் சிலருடைய இதயம்தான் துடிக்கிறது என்று சொல்லுவார். இயங்குகிறது, துடிக்கிறது, இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயங்குதுன்னா நம்ம நல்லா உயிரோடு இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். துடிக்குது அப்படின்னா அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது நம்முடைய இதயம் என்ன செய்யணும்? துடிக்க வேண்டும். துன்பப்படுகிறவனை பார்க்கிற பொழுது நம்முடைய இதயங்கள் துடிக்க வேண்டும். எனவே இரக்கம் என்பது நம்முடைய இதயங்கள் இயங்குகிற இதயங்களாக அல்ல, அது துடிக்கிற இதயங்களாக எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது நாம் இரக்கத்தின் மக்களாக இருக்கிறோம். கார்ல் ரானர் என்கிற ஒரு அறிஞர், நம்முடைய இறையியலாளர் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், கடவுளுடைய தராசில் கனமானது எது என்று கேட்டால் இரக்கமுள்ள இதயம்தான் கார் என்று சொல்லுவார். கடவுளுடைய தராசில் கனமானது எது என்று சொன்னால் இரக்கமுள்ள இதயம்தான் கனமானது. எனவே நம்முடைய இதயத்தை எடுத்து அவர் செலவிலே கராசிலே வைத்து எடை போட்டு பார்த்தார் என்று சொன்னால், யாருடைய இதயத்திலே இரக்கம் இருக்கிறதோ அந்த இதயம் கனமானதாக, கடவுள் பார்வையில் உயர்வானதாக இருக்கும் என்று சொல்லுவார். எனவே இன்றைக்கு நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய இதயங்கள் இரக்கமுள்ள இதயங்களாக இருக்கிறதா? நம்முடைய பார்வைகள் இரக்கமுள்ள பார்வையாக இருக்கிறதா? நம்முடைய சிந்தனைகள் இரக்கத்தின் சிந்தனையாக இருக்கிறதா? நம்முடைய செயல்பாடுகள் இரக்கத்தின் செயல்களாக இருக்கிறதா என்று சிந்திக்கிற பொழுது முதலிலே இரக்கம் என்பது எங்கே வெளிப்படுகிறது என்றால் மன்னிப்பிலே வெளிப்பட வேண்டும். இரக்கம் இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பிலே அது வெளிப்பட வேண்டும். இல்லை என்றால் பல வேளைகளிலே இரக்கம் இல்லை. பல வேளைகளிலே நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தான்.
ஏன் மனிதனுக்கு மன்னிக்க முடியவில்லை என்று கேட்கிற பொழுது அறிஞர்கள் ஒரு ஆய்வு செய்தாங்க. அது என்ன காரணம் என்று சிந்திக்கிற பொழுது மனுஷன் குரங்குல இருந்து வந்தான் என்று சொல்கிறாங்க. அப்படி தானே அறிவியலில் அப்படி தானே சொல்கிறாங்க. படித்தவே இல்லையா? யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கிறீங்க? எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருக்கிறீங்க. அப்போ ஸ்கூலில் டார்வினுடைய பரிமாண கொள்கையில் மனுஷன் எங்கே இருந்து வந்தான்? குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மெய்ப்பிப்பது தான் மனிதனுடைய இந்த சிந்தனை. குரங்குக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, குரங்கு ஒரு புண்ணு அதுக்கு வந்துன்னா அந்த புண்ணை தோண்டி 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 அந்த காயத்தை பெருசாக்கி அந்த காயத்தினாலேயே குரங்கு என்ன செய்திருமா? செத்து போயிடுமா. அதே போல தான் மனுஷன். நம்மளை ஒரு ஆள் ஒரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டுனாருன்னு வச்சுக்கிட்டீங்களேன், பைபிளை கூட இவ்வளவு தியானிக்க மாட்டோம். அப்படி தானே? ஏதாவது நம்மளை யாராவது நல்லாயிருன்னு ஆசீர்வதிச்சிருந்தால் அதை தியானிக்க மாட்டோம். அதையே மனசில் போட்டு 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 காயத்தை பெருசாக்கிட்டே போவோம். எனவே தான் மனிதனுடைய புத்தி குரங்கு புத்தி. எனவே மனிதனுக்கு மன்னிப்பதிலே பெரிய சிரமம் இருக்கிறது என்று சொல்லுது. எனவே கடவுளுடைய இதயமாக மாற வேண்டும், இயேசுவின் இதயமாக மாற வேண்டும். இயேசுவின் இதயம் எப்படிப்பட்ட இதயம் என்று சொன்னால், சிலுவையிலே தொங்குகிற பொழுது அவர் கரங்களை விரித்து அந்த ஆணியிலே தொங்குகிற பொழுதும் மனிதர்களை பார்த்து சொல்ல முடிந்தது, இவர்கள் செய்வது என்னவென்று செய்யாமல் செய்கிறார்கள், ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி தந்தையை பார்த்து சொன்னாரே அந்த வார்த்தை. இது பெரிய கஷ்டமான வார்த்தை இல்லை. உங்கள் வீட்டில் போங்க, வீட்டில் உங்கள் பிள்ளை ஒரு பிரச்சனை பண்ணிச்சு, ஒரு தப்பு பண்ணிட்டான். உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போட்டு தெரியாமல் பண்ணிட்டான் அப்படி தானே சொல்லுவிய? சில வேளை ஒரு அடி கொடுப்போம், அது ரெண்டாவது. சரி, அடுத்து அடித்து அப்படியே தூக்கி துறையா விடுவோம்? இல்லை. 2 பிள்ளை எங்கே சண்டை வைக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒருத்தன்ட்டு என்ன சொல்லுவோம்? போட்டு தெரியாமல் செஞ்சுட்டான்னு சொல்லி சமாதானப்படுத்துவோமா இல்லையா? அதைத்தான் இயேசு சிலுவையிலே செய்தார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்திருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இதுதான் இயேசுவினுடைய இதயம். நம்முடைய இதயங்கள் குரங்கினுடைய இதயம் அல்ல, இயேசுவினுடைய இரக்கமுள்ள இதயமாக மாறுகிற பொழுது நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியும். எனவே தான் இன்றைய நற்செய்தியிலே கடைசியாக சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். எனவே இரக்கமுள்ள இதயம் எங்கே வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவினிடத்திலே இருந்த அந்த மன்னிக்கிற இதயத்திலே வெளிப்பட வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய இரக்கம் என்பது நலிவுற்றோருக்காக வெளிப்பட வேண்டும், நம்மை விட தாழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக வெளிப்பட வேண்டும், ஏழைகளுக்காக வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இதயம் நமக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு பல வேளைகளில் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் கஷ்டம், அவங்க கேட்பாங்க வீட்டில், எப்படி ஒரு 500 ரூபா தந்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கோ இல்லைன்னா காய்கறி வாங்கணும். சில வேளை நம்மள்கிட்ட இருக்கும், நம்மள்கிட்ட காசு இருக்கும், இருந்தாலும் இந்த காசு இது திரும்ப கிடைக்குங்கிற சந்தேகத்தில் நம்ம என்ன செய்திருவோம்? கொடுக்க மாட்டோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய இரக்கம் குறைந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒரு தேவை என்று வருகிற பொழுது ஓடோடி சென்றுகிற உதவுகின்ற கரங்களாக மாறுகிற பொழுதுதான் நாம் இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்க முடியும். இயேசுனுடைய வாழ்வை நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் நோயாளிகளை கண்டார், இரக்கம் கொண்டார். ஆயனில்லா ஆடுகளாயிருந்த மக்கள் மீது பரிவு கொண்டார். அவர் இன்னும் ஒரு விதவையினுடைய மகன் இறந்து போயிருக்கிறான், அவர் இரக்கம் கொண்டு அவனை உயிர்ப்பிக்கிறார். இயேசு எப்படி இந்த துன்பப்படுகிற தேவையில் இருக்கிற மனிதர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் அவர் இரக்கத்தை வாரி வழங்குகிற கடவுளாக இருந்தார். எனவே நம்முடைய இதயம் நலிவுற்றோரை காணுகிற பொழுது உதவுகிற இரக்கமாக மாற வேண்டும். மூன்றாவது, உடனிருக்கிற இதயமாக மாற வேண்டும். வள்ளலார் சொல்லுவார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்று சொல்லுவார். ஒருத்தன் கஷ்டப்படுறதை காக்கும்பம் இது என்னுடைய துன்பம் என்று யார் அவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளுகிறார்களோ, யார் அவனுக்காக இரக்க ஒரு நெஞ்சிலே ஒரு கண்ணீர் வருகிறதோ அவர்தான் இரக்கமுள்ள மனிதராக மாறும். மற்றவர்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்வதுதான் உடனிருப்பது.
அவனுக்கு ஒரு கஷ்டம், அதை அவன் பார்த்துக்கட்டும், எனக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை என்று இருப்பது அல்ல. இன்னொருவருக்கு கஷ்டம் வருகிற பொழுது அந்த துன்பத்திலே நான் பங்கெடுக்கிறேன், அந்த துன்பத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்கிற நிலை யாரிடத்தில் இருக்கிறதோ அதுதான் இரக்கத்தின் வெளிப்பாடு. அது எந்த மனிதராக இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள இதயம் நமக்கு தேவைப்படுகிறது. மூன்றாவதாக, இரக்கம் என்பது நான் மற்றவர்களுக்காக வாழ்வது. மற்றவர்களுக்காக வாழ்வது. எனக்கு எனக்கு என்று இருக்கிற இடத்திலே ஒருபோதும் இரக்கம் இருக்காது. நான் என்று சிந்திக்கிற இடத்திலே இரக்கத்திற்கு வாய்ப்பில்லை. நான் மட்டுமல்ல, மற்றவர்களும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு தேவைப்படுகிறது. பிறர் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் தேவைப்படுகிறது. திருத்தந்தை ஒரு அதிகமான ஒரு கவிதை ஒன்றை சொன்னார். மலர் தனக்காக ஒருபோதும் மனம் வீசுவதில்லை, சூரியன் தனக்கென ஒருபோதும் ஒளி வீசுவது இல்லை, ஆற்று நீர் தன்னுடைய நீரை தானே ஒரு நாளும் உண்பதில்லை, மரங்கள் தன்னுடைய கனிகளை தானே ஒருபோதும் உண்பதில்லை. இயற்கை மற்றவர்களுக்காக வாழ்கிறது. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை இழக்கிறது, தன்னை தியாகம் செய்கிறது. அப்படி என்று சொன்னால் இறைவனின் அருமையான படைப்பாக, படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்ட மனிதன் தனக்கென வாழ்வதில் அல்ல, மற்றவர்களுக்காக வாழ்வதிலே தான், தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதிலே தான் அவனுடைய படைப்பின் நோக்கம் நிறைவு பெறுகிறது. எனவே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் சுயநலவாதிகளாக இருப்பதற்கு அல்ல, மற்றவர்களை பற்றி சிந்திப்பதற்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு, மற்றவர்களோடு உடனிருப்பது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்று சொன்னானே வள்ளலார், அந்த வள்ளலாருடைய அந்த இதயம் நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் சென்றவிடத்திலெல்லாம் யாரெல்லாம் துன்பப்பட்டார்களோ அவர்களோடு உடனிருக்கிற கிறிஸ்துவாக தன்னை வெளிப்படுத்தினாரோ அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் முகமாக நாம் மாறுவோம். அப்படிப்பட்ட கிறிஸ்து நம்மிலே வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். இரக்கமுள்ள மனிதர்களாக வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருளில் ஒளியென ஒளிர்ந்திரு என்று அழைத்த எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்லாயனை போல வழிநடத்த தேவையான உடல் உள்ள சுகத்தையும் ஞானத்தையும் வல்லமையையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் விண்மீனாம் எம் இறைவா, இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி தங்கள் எதிர்காலத்தை நினைத்து கவலை கொள்ளாமல் கால்போன போக்கில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கடமையை உணர்ந்து செம்மையான பாதையில் செல்ல வேண்டிய அருள் ஞானத்தை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வான்வழிக்கும் வல்லனே எம் இறைவா,
இன்றைய திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் மனக்கவலையினாலும் நோயினாலும் அவதியுறும் மக்களை கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான விடுதலையும் ஆறுதலையும் அளித்து அவர்கள் உம்மை மைமைப்படுத்த வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள குடும்பங்கள் அனைத்தும் ஒற்றுமையாகவும் பிரச்சனைகள் வரும்போது தாங்கிக் கொள்ளும் மன வலிமையையும் அவற்றை சமூகமாக பேசி தீர்த்து கொள்ளும் மனப்பக்குவத்தையும் தந்து திருக்குடும்பம் போல வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்ற மைய சிந்தனையில் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் பக்த சபை இயக்கங்களின் உறுப்பினர்களாகிய நாங்கள் எம் சமுதாயத்தில் பங்கில் நலிவுற்ற நிலையில் உள்ளவர்களிடம் எங்களுடைய இரக்க செயல்களாலும் நற்செயல்களாலும் பிறருக்கு முன்மாதிரியாகவும் நல்லுலகம் படைத்துடவும் வேண்டிய அருளை தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுடைய தேவைகள், நம்முடைய ஜெப உதவிகளை கேட்டிருக்கிற மக்கள் அவர்களுடைய வேண்டுதல்களுக்காக நாம் ஜெபிப்போம். கருணை நிறைந்த கடவுளே, நம்பிக்கையோடு உம் திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துள்ள எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டருளும். இறைவா, மனிதன் உழைப்பதால் எதுவும் ஆவதில்லை, மனிதன் விரும்புவதால் எதுவும் நிகழ்வதில்லை. மாறாக கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் நடக்கின்றன என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் அறிய செய்திருக்கின்றீர். எங்களுடைய எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கொண்டிருக்கின்ற ஆசீர்வாதங்கள், எங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை, இவை அனைத்துமே உம்முடைய இரக்கத்தால் நாங்கள் பெற்றுக்கொண்டவை. எங்களுடைய தகுதியால் அல்ல, உம்முடைய இரக்கத்தாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவா, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்ளச் செய்திருக்கின்றீர். உம்முடைய இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அன்பு தந்தையே, இந்த இரக்கத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் பிரதிபலிக்கச் செய்தருளும். எங்களுடைய வாழ்வில் பிறரை தீர்ப்பிடுபவர்களாக இல்லாமல் பிறரை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்பவர்களாக மாறிட அருள் தாரும். பிறருடைய குற்றங்களை மிகைப்படுத்துபவர்களாக இல்லாமல் பிறரை மன்னிக்கக்கூடிய நல்ல மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இது சமூகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு விதமான அவல சூழ்நிலைகளை கண்டு கடந்து செல்பவர்களாக இல்லாமல் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக எங்களுடைய இதயம் இரக்கத்தோடு துடிப்பதற்கான அருளையும் ஆசிரையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய பங்கு குடும்ப விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பங்கினுடைய யூபிலி ஆண்டை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். ஆசிர்வதித்தருளும். எங்களுடைய பணிகளை ஆசிர்வதித்தருளும். இதற்காக நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசிர்வதித்தருளும். எங்களுடைய நம்பிக்கை வளரச் செய்தருளும். எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய வாழ்வாக மாறட்டும். எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் வாழக்கூடிய அன்பியங்களில் இந்த சமூகத்தில் ஆண்டவரே இரக்கத்தை நாங்கள் கொடுப்பவர்களாக மாறிட செய்தருளும். ஒருவர் மற்றவரை நிபந்தனையற்ற முறையில் மன்னிக்கின்ற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். பல ஆண்டுகளாக நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள், பல ஆண்டுகளாக நாங்கள் நல்ல உறவோடு இல்லாத
குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் மன்னிப்பதற்கும் பேசுவதற்கும் தேவையான நல்ல மனதை எங்களுக்கு தாரும். எங்களோடு பகைமையோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த நாட்களிலே நல்ல உறவிலும் உரையாடலிலும் வளர்ந்திட துணை செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எளிய மக்கள், முதியவர்கள், படுக்கையில் இருப்பவர்கள், நோயாளிகள், எங்களுடைய சமூகத்தில் பல்வேறு தேவைகளோடு இருக்கக்கூடிய முதிர்ந்த வயதில் இருப்பவர்கள், நோயாளிகள், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இரக்கத்தின் முகங்களாக மாறிட தேவையான அருளை தாரும். எங்களுடைய நேரத்தை கொடுப்பது, எங்களுடைய உதவியை கொடுப்பது, எங்களுடைய அன்பை கொடுப்பது, இவைகள் வழியாக நாங்கள் இரக்கத்தின் முகங்களாக மாறுகின்றோம். இறைவா, நாங்கள் உமது இரக்கத்தால் வாழ்கிறோம். இந்த இரக்கத்தை நாங்கள் கொடுத்து செல்வதற்கான அருளையும் ஆசிரியையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். எங்களுடைய பங்கு சமூகத்தை ஆசிர்வதி. எங்களுடைய பங்கை வழிநடத்துகிற பங்கு தந்தை, அவரோடு இணைந்து பணி செய்யக்கூடிய அருட்பணி பேரவையினர், பல்வேறு பக்த சபைகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், அன்பிய இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசிர்வதித்து நாங்கள் இரக்கத்தின் சாயல்களாக இந்த சமூகத்தில் உப்பாய் ஒளியாய் வாழ்ந்திட தேவையான அருளையும் ஆசிரியம் தாரும். எங்களுடைய ஜெப உதவிகளை கேட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசிர்வதித்தருளும், வழி நடத்தும். ஆண்டவரே, பல்வேறு நோய்களால் சிரமப்படுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் முழுமையான சுகம் தந்து வழிநடத்தும். எங்களுடைய குடும்பத்தில் அன்பும் சமாதானம் ஒற்றுமையும் வளர்ந்திடச் செய்தருளும். நீரே எங்களுக்கு தந்தையாய் தாயாயிருந்து நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றி தந்து தொடர்ந்து உடைய திருக்கரங்களால் எங்களை தாங்கி வழிநடத்தி அருளும். உங்களுடைய மண்ணின் மறை சாட்சியான புனித தேவ சகாயத்தினுடைய விழாவை இந்த நாளிலே நாங்கள் சிறப்பிக்கின்றோம். ஆண்டவரே, அவர் கொண்டிருந்த இறை நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்காக பல்வேறு துன்பங்களையும் வலிகளையும் அவர் சுமந்த அந்த வாழ்க்கை முறை எங்களுடைய வாழ்வை தொடட்டும். எங்களுடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களை இந்த புனிதருடைய பரிந்துரையால் அவருடைய பாதையில் எங்களுடைய நம்பிக்கையில் இருந்து நாங்கள் தளர்வுறாமல் ஆண்டவரே, எங்களுடைய துன்பங்களை சுமைகளை நாங்கள் உம்மை தொடர்ந்து சுமந்து வருவதற்கான அருள் ஆசிரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நீ நாள் வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய அனைத்து பக்த சபை இயக்கத்தினரை ஆசிர்வதித்தருளும். பல்வேறு கருத்துக்களுக்காக இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே, எங்களுடைய இதயங்களில் நாங்கள் சுமந்து வந்திருக்கின்ற எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களை நீர் நிறைவேற்றி தந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனி. ஒளியும் தூப புகையும் உந்த நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். மனித மாண்பு மலரும் வாழ்வே நீ விரும்பும் பலியாகும். ஒளியும் தூப புகையும் உந்த நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். ஏழை எங்கள் வாழ்விலும் விடியல் உண்டு என்றவா.
வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே. புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே. வருகின்றோம் யாம் தருகின்றோம் வாழ்வை பலியாய் தருகின்றோம். புனித நொந்தன் மலர்பதம். தீப ஒளியும் தூப புகையும் உந்த நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். சகோதர சகோதரிகளே, நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவோடு ஏற்று அவற்றை மீட்பினர்களுடைய ஆழமாகவும் திருமகனின் இறப்பு உயிர்ப்பின் நினைவாகவும் மாற்றியருளும். இவ்வாறு இத்திருப்பலியின் ஆற்றலால் கிறிஸ்துவில் எப்போதும் நம்பிக்கை வைத்து நாங்கள் நிலை வாழ்வுக்கு வந்து சேர துணை புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு
பாடுவதாவது தூயவர் தூயவரே போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் மூலகினில் பரந்திட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் ஆட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவரே, ஆசி என்றும் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சரி சரி நி சரி வ சரி த வ மகரி ச. தூயவர் தூயவரே போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். அப்பா தந்தையும், இந்த நாள் இந்த திருப்பலி கலந்து கொண்டு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்குவீராக. அதில் குறிப்பாக இந்த நாள் இந்த வழிபாட்டை ஒப்புக்கொடு ஜெபிக்கிற அனைத்து சபைகள் சங்கங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவாக ஆசீர்வதித்து உடைய பேர்பலன்களால் நிரப்புவீராக. அவர்கள் இரக்கச் செயல்களால் அவர்களுடைய பணிகளை முன்னெடுக்கவும் குடும்பங்களிலும் மகிழ்ச்சியும் சமாதானம் நிலைத்திருக்கவும் அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். நம் வேண்டுதல்களை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள்
பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றம் குறைகளை பாராமல் எங்கள் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே, எம் பாவங்களை நீக்கி அருளும். எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே, உம் அமைதியை தந்தருளும். எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சொல்லித்தான் உள்ளம் நீவா தாகம் தீர்க்க
கற்றுத்தா வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா போல என்னை தாலாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினாய். நீ தேடி செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழிகாட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே, நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. வீழ்கின்ற நேரங்கள் விதையாக மடிந்தாலும் வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா அன்பால் நெஞ்சம் ஆள சொல்லித்தா நன்றி பாடி நாதனை போற்றிடுவோ, நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோ. நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி எம் தேவனே உமக்கு நன்றி. இரக்கத்தின் திருவுருவே எம் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் எந்தவித துன்ப துயரங்களுக்கும் உட்படுத்தாமல் எங்களை எல்லாவித அருட்கொடைகளாலும் உடல் உள நலத்தாலும் நிரப்பி காத்து வழிநடத்தி வந்த மேலான அருளுக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி எம் தேவனே உமக்கு நன்றி. வழிநடத்தும் எங்கள் அன்பு தந்தையே எம் இறைவா, எங்களை நல்ல முறையில் அன்புடனும் ஒற்றுமையுடனும் ஆன்மீக பாதையில் வழிநடத்தி செல்ல நல்லதொரு பாசமிகுந்த பங்கு தந்தையையும் மற்றும் பங்கின் பங்கேற்பு அமைப்புகள் சங்கங்களை தந்த மேலான அருளுக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. உங்களை உருவாக்கிய நானே உங்களை சுமப்பேன் என்று கூறிய இறைமகனே, எங்களுடைய தேவைகளில் உடனிருந்து எங்கள் கடமைகளை செய்து முடிப்பதற்கு உறுதுணையாக இருந்து எங்கள் வேண்டுதல்களையும் உம்மை நாடி தேடி வரும் பிற சமய மக்களின் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி நல்வாழ்வு தந்து மேலான அருளுக்காக இறைவா உமக்கு நன்றி.
நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. உறுதிமொழிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பால் உலகை ஆளும் எம் இறைவா, அன்பால் உலகை ஆளும் எம் இறைவா, பிறன்பு என்பதை தன்னுயிர் ஏந்து நீர் கற்றுத்தந்தீர் என்பதை உணராமல் வாழ்ந்து வந்தேன். ஆனால் இத்திருநாளில் இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர் என்ற சிந்தனையை மைய கருவாக கொண்டு சிறப்பித்த நான் என்னை போல பிறர் மீதும் இரக்கம் காட்டி வாழ்வேன் என்றும் உம்மை போல அர்ப்பண உணர்வோடு வாழ்வேன் என்றும் என்னையும் என் சமூகத்தையும் சார்ந்த உறவுகளுக்கு இரக்கம் காட்டி மதிப்பளிப்பேன் என்றும் இரக்க உணர்வினால் இவ்வுலகம் செழிக்க நான் ஒரு முன்மாதிரியாக வாழ்வேன் என்றும் அதற்கான அருள் வரத்தை குழந்தை இயேசுவின் அருளால் பெற்றுக்கொள்ள இறைவனோடு பற்றுக்கொண்டு வாழ்வேன் என என்றும் இறைவா உம் திருமுன் உறுதி கூறுகிறேன். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, திருமகனின் திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். இரக்கத்தின் ஊற்றுகளிலிருந்து நம்பிக்கையுடன் நாங்கள் முகந்து கொள்ளவும் எங்கள் சகோதரர் சகோதரிகளிடத்தில் மேன்மேலும் இரக்கமுள்ளவர்களாய் எங்களை வெளிப்படுத்தவும் அருள்தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இரக்கத்தின் முகங்களாய் சென்று வருவோம். இறைவன் துணை நிற்கின்றார். இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவில் அனுபவிக்கவர்களே, நம்முடைய பங்கு இறை சமூகத்தினுடைய குடும்ப விழாவையும் வெள்ளி விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் 3ஆம் நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்ற சிந்தனையிலே சிந்திக்கின்றதற்காக அந்த தலைப்பை எடுத்த பிறகு யாரை அழைக்கலாம் என்று எண்ணுகின்ற போது என்னுடைய சிந்தையில் எழுந்த 2 நபர்கள் தான் இன்று இந்த திருப்பலிக்கு தலைமையேற்றும் மறைவுரை ஆற்றியும் அமர்ந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள். நம்முடைய மறை மாவட்டத்திலே இரக்கச் செயல்களை செய்வதற்காகவே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 நபர்கள். இன்றைய நாள்
நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கூடிய தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய இயக்குனராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்கள். நாங்கள் குறுமடத்தில் படிக்கிற நேரத்தில் சேர்ந்து படித்தோம் ஒரு ஆண்டு. அது பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய செயல்கள் எல்லாமே இந்த இரக்கச் செயல்கள் என்பது அதிகமாக மேலோங்கி இருப்பதை பார்க்க முடியும். இந்த கொரோனா வந்த நேரத்திலையும் அவர்களுடைய பணிகள் என்பது இந்த மறை மாவட்டத்தில் பல மக்களுக்கு அது உதவியாக இருந்தது, நம்பிக்கை ஊட்டுகின்ற விதத்திலே இருந்தது. இப்போது ஆயரவர்கள் இவருடைய இரக்கச் செயல்களை பார்த்ததோ என்னவோ இந்த மருத்துவமனைக்கு இயக்குனராக இந்த நேரத்தில் போட்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் பொறுப்பெடுத்த நாளிலிருந்து இந்த மருத்துவமனையினுடைய வளர்ச்சி என்பது மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முன்னாடி இவர் ஹாஸ்பிட்டல் இருந்தது தெரியாது. இப்போது அப்படி வளர்ந்து எல்லா தளங்களிலுமே இன்று பழகி செல்லக்கூடிய பல திட்டங்களை தீட்டியும் நல்ல சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்கள் இந்த நாளிலும் நம்முடைய இந்த வசந்தபுரம் இறை சமூகத்திலே வந்து நம்முடைய குடும்ப விழாவிலே பங்கெடுத்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும் நம்முடைய பங்கு அருள் பணி பேரவை மற்றும் விழாக்குழு மற்றும் அனைத்து மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மறைவுரையாற்றிய தந்தை அவர்கள் இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர் என்ற தலைப்பிலே அழகாக நேர்த்தியாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்த மறைவுரையை ஆற்றினார்கள். இன்றைக்கி நான் எழுதிட்டு இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு ஆளும் பார்க்குற போது ஃபாதர் பார்த்துட்ருக்கிறாரோ அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு அவருடைய மறைவுரையை உற்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்பதை நான் பார்க்க முடிந்தது. தந்தை அவர்களும் நம்முடைய மறை மாவட்டத்தில் உதவி செய்வதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிட்ஸ் அமைப்பினுடைய இயக்குனராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஆள், நிறைய காரியங்களை முன்னெடுத்து செய்யக்கூடியவர்கள். அவர் இருந்த பங்குகளை எல்லாமே அவர் முன்னெடுத்த காரியங்களை எல்லாம் பார்க்கிற போது சவால் மிக்கதையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். அதிலும் குறிப்பாக எங்களை போல அவங்களுக்கு சிறியவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு பின் வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது தேவை என்று வருகிற போதும், அதாவது அறிவுரைகள் தேவைப்படுகிற போதும், வழிகாட்டுதல்கள் தேவைப்படுகிற போதும், எப்போது எந்த நேரத்திலும் சரி ஓடோடி சென்று உதவிகள் செய்யக்கூடிய தந்தை அவர்கள் இன்று நம்முடைய மறை மாவட்டத்திலே பல அமைப்புகளை உருவாக்கி பல சங்கங்கள் இயக்கங்கள் அனைத்திலுமே அவருடைய பணிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு இனங்கண்டு நோயாளிகளை இனங்கண்டு உதவி செய்யக்கூடிய பண்பை கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்கள் இன்றைக்கு இந்த மறைவுரை ஆற்றுவதற்கு ஏற்ற ஒரு நபர் தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும் நம்முடைய பங்கு அருள் பணி பேரவை மற்றும் விழாக்குழு மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்கள் சார்பாகவும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கணும். இந்த நாள் இந்த திருப்பலியை நல்ல முறையை திட்டமிட்டு சிறப்பித்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பங்கில் செயல்படுகிற பக்த சபைகள், மன்னிக்கவும், அனைத்து சபைகள் மற்றும் சங்கங்கள் இணைந்து சிறப்பித்திருக்கிறார்கள். உண்மையில் நல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். பீட அலங்காரம் சரி, அல்லது வழிபாட்டு குறிப்புகள் தயார் செய்வதிலும் சரி, தூய்மை செய்வதிலும் எல்லாத்துலேயுமே இதுக்கு திரைக்கு பின்னிருந்து உதவிகள் புரிந்த வழிபாட்டு குறிப்புகளை தயார் செய்வதற்கு இன்னும் பல வழிகளில் உதவிகள் புரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலையும் நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்கள் சார்பாகவும் ஒரு கரவல் எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே நமக்கு ஆன்ம உணவை பெற்றுக்கொண்ட நாம் இது திருப்பலி முடிந்த உடனேயே நமக்கு உடலுக்கு உணவு வழங்குவதற்கு திருவாளன் வின்சென்ட் காமராஜ், திருமதி அடல் கீதா இவருடைய குடும்பத்தார் இந்த நாளிலே நமக்கு உணவு வழங்குகின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும் பங்கு அருள் பணி பேரவை மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்கள் சார்பாகவும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, முதல் நாள் நமக்கு இளைஞர்களுக்கு விழிப்படைகின்ற விதத்திலே பட்டிமன்றம் நடத்தினோம்.
இரண்டாவது நாள் சவுல் பவுல் என்ற நாடகத்தை நம்முடைய பங்கு மக்கள் இணைந்து நடத்தினோம். அதிலும் குறிப்பாக நேற்றைய தினத்திலே முடிஞ்சிருச்சே, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்காதா அப்படின்னு எதிர்பார்ப்போடு நிறைவு பெற்றது. இன்றைய தினம் அதை விட சிறப்பாக இருக்கிற விதத்திலே சிம்சோன் என்ற நாடகத்தை நம்முடைய பங்கு இறை சமூகத்தில் உள்ள எல்லா மக்களும் இணைந்து நடிக்கின்றார்கள். எனவே நடிக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் சிறப்பான பாராட்டுகள். இந்த நாளும் அவர்கள் நடிப்பை நம்ம பார்க்குறதுக்கு ஆவலோடு இருப்போம். நடித்து முடித்த பிறகு ஒரு வார்த்தையாவது அது சிறப்பாக இருந்தது, அதை பற்றிய ஒரு விமர்சனத்தை அவர்களுக்கு சொல்லி செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் திருப்பலியை சிறப்பிக்கக்கூடியவர்கள் பாலர் சபை, சிறுவழி இயக்கம், பீடஸ்தனார்கள், பாடகர் குழு மற்றும் வழிபாட்டு குழு இணைந்து சிறப்பிக்கின்றார்கள். நல்ல முறையில் திட்டமிட்டு சிறப்பிக்கவும், அதுபோல் வழிபாட்டு குறிப்புகளை நல்ல முறையில் தயாரித்து செயல்படவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் இந்த திருப்பலி நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு உதவிகள் புரிந்திருக்கக்கூடிய 2ஆம் அன்பியத்தை சேர்ந்த திருவாளன் சிஸ்டர்ஸ் திருமதி அனிதாவுடைய குடும்பத்தார், இவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த முதல் தெருவிருந்து பெறுகின்ற குழந்தைகளுடைய புகைப்படம் கேட்கப்பட்டிருந்தது. எனக்கு கொடுக்காதவங்க உடனடியாக பங்கு தந்தையிடம் இந்த புகைப்படத்தை கொடுத்து உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புமிக்கவர்களே, சனிக்கிழமை திருப்பலியே நம்முடைய பங்கு இறை சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மங்கைகள் இந்த சிறப்பிக்கிறாங்க. அதோடு நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பங்குகளும் இணைந்து சிறப்பிக்கின்றார்கள். அதற்கான வழிபாட்டு குறிப்புகள் அவர்களுக்கு சென்று செல்வதற்கு ஏற்றவாறு பங்கு அருள் பணிப்பேரவை நிர்வாகிகளும் வழிபாட்டு குழுவினரும் இதை ஒருங்கிணைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புமிக்கவர்களே, நேற்றைய தினத்திலே கேள்வி நேரம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் கேள்விகள் இங்கே கேட்கப்படவில்லை. நான் எழுதிட்டு இருந்தீங்க, நாம் எழுத அதை பார்த்து எழுதிட்டு இருந்தனால நானும் சிந்தனை யோசித்து என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இப்படி ஒரு சிந்தனை எழுந்தது, கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்கறதுக்கு. அப்போ அதே மாதிரி நேற்றைய தினத்தில் நடந்த அந்த மறையுரையை பற்றிய நன்கு ஆய்ந்து அறிந்து அதற்கான பதில்களை எழுதியிருக்கக்கூடிய நபர்கள் 1ஆம் அன்பியத்தை சேர்ந்த ஒபிலா லிட்ரி, 1ஆம் அன்பியத்தை சேர்ந்த சா அனுஜா, 1ஆம் அன்பியத்தை சேர்ந்த டி மெட்டில் ராணி, 4ஆம் அன்பியத்தை சேர்ந்த மோனிஷா கிப்சன், 1ஆம் அன்பியத்தை சேர்ந்த மினி. இன்னும் 2 பேர் எழுதியிருக்காங்க, அவங்க பேரை பதிவு செய்யாமல் விட்டுட்டாங்க. அது யாருன்னு தெரியலை. பேர் தெரியாமல் இப்படி பரிசு கொடுக்கிறது. இவர்கள் ஐவரும் இதனால் இன்று மறைவுரை ஆற்றிய தந்தை மார்ட்டின் அவர்கள் இந்த பரிசினை வழங்குவார்கள். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்ற இந்த மைய சிந்தனைக்கு தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரையிலிருந்து கேள்விகள் திருப்பலி முடிந்தவுடன் உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுமத்தின் வழியாக உங்களுக்கு கொடுக்கப்படும். உடனடியாக 1 மணி நேரம் மட்டும்தான். அந்த 1 மணி நேரத்திற்குள் நீங்கள் மறையுரையை திரும்ப பார்த்தாலும் கேட்டாலும் சரி, அல்லது ஏற்கனவே குறிப்பெடுத்து வைத்திருந்தாலும் அதற்கான பதில்களை எழுதி அனுப்புங்கள். உங்களுக்கான அந்த பரிசு நாளை திருப்பலியின் போது வழங்கப்படும். இறுதி பாடலுக்காக எழுந்து நிற்போம். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை அருட்தந்தை மார்ட்டின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மிக சிறப்பாக இருந்தது வழிபாடு. குறிப்பாக வந்தோன்னே ஃபாதர் ஒரு இவ்வளோ பேப்பரை தந்தாங்க. நான் இப்போ தான் பார்த்தேன், எங்கள் ஃபோட்டோவே இப்படி பேப்பரில் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி. அழகாக நல்லா எடிட் பண்ணியிருக்கிறாரு. சிறப்பாக இருந்தது. ஒரு தயாரிப்பு நல்ல முறையில் இருந்ததை உணர முடிகின்றது. அதுபோன்று
பீட அமைப்புகள், வழிபாட்டு குறிப்புகள் எல்லாம் சிறப்பாக இருந்தன. அதுபோன்று மண்ணின் கலைகள் வளர்வதற்கு நிறைய முயற்சிகள் நம்முடைய பங்கில் எடுக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு சிம்சோன் நாடகம் இருக்குது. எல்லோரும் இருப்பீங்களா? வெரி குட். எல்லோரும் இருப்பீங்க, நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மண்ணின் கலைகள் எல்லாமே வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக தான் இருக்கிறது. மண்ணின் கலைகள் மறைந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சில அருட்தந்தையர்கள் இது போன்ற முயற்சிகள் எடுக்கிற போது ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பாங்க, 25 பேர் நடிச்சிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்க 15 பேர் இருப்பாங்க. அந்த 15 பேரும் அந்த 25 பேருடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும். ஆனால் இவ்வளோ முயற்சிகள் எடுக்கப்படுவதற்கு காரணம் மண்ணின் கலைகள் மறைந்து விடக்கூடாது, நம்முடைய மக்களுடைய திறமைகள் வெளியே வர வேண்டும் என்ற நோக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இவைகளும் பார்ப்பதற்கு கேட்பதற்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. நிறைய மக்களுடைய ஆற்றல்கள் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடிகின்றது. பலருடைய பங்கேற்பு மிக சிறப்பாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இன்னும் நூலகமெல்லாம் திறக்க இருக்கின்றோம். ஆகவே அத்தனை சிறப்பான பணிகளுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பான விதத்திலே உங்களை அருட்தந்தை ஆல்வின் விஜய் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருப்பதை உணர முடிகின்றது. அதுபோன்று குறிப்பாக மருத்துவ பணிகளிலும் பல்வேறு ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள், இன்னும் மறைமாவட்ட அன்பிய பணிக்குழு செயலராக இருப்பதன் காரணமாக இந்த மருத்துவ பணிகளும் அன்பியத்தோடு இணைந்து செல்வதற்கும் பல்வேறு முயற்சிகளை என்னோடு இணைந்து நம்முடைய மறை மாவட்டத்திற்காக செய்யக்கூடிய நல்ல தந்தை அவர்கள். நாங்கள் நல்ல முறையில் இணைந்து எங்களுடைய இந்த குருத்துவ பணிகளை துவங்கினோம். அவர் நிறைய பணிகளை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆகவே அவருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் சார்பிலே வாழ்த்துக்களையும் இறைவனுடைய சிறப்பான ஆசிரியரையும் நாம் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். சவுண்ட்ஸ் நல்லா இருந்தது. சவுண்ட்ஸ் அதுபோன்று பாடகர் குழு அஜின் அழகா பாட்டெல்லாம் போட்டு எல்லோரும் இணைந்து பாடுவதற்கான வழியை செய்தார்கள். ஆகவே பாடகர் குழுவினருக்கும் சிறப்பான பாராட்டுக்கள். சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளா. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேழையே அழகான சோலையே, மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே
சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போலென்றன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.
ஆ